நீங்க இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்கும் ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மை வந்துட்டு எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் அது மூலமாக என்னென்ன டீட்டெயிலை வந்துட்டு நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து கரெக்ஷன் பண்ணிக்க முடியும் அல்லது அப்டேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோவை கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஃபார்ம் இருக்குது. இந்த ஃபார்ம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, இது மூலமா எதை வந்து நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்ல வந்து கரெக்ஷன் பண்ணிக்க முடியும், இதை பற்றின டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு இந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மை வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். நான் வந்து ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுற ஃபார்ம் தான் இது. நீங்கள் வந்துட்டு இந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிஎஃப் ஆஃபீஸ்னு இல்லை, எந்த ஒரு பிஎஃப் ஆஃபீஸ்லேயும் வந்து இந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் வாங்கிக்க முடியும். ஆன்லைனில் மேக்ஸிமம் டவுன்லோட் பண்ணாதீங்க, அது வந்து கொஞ்சம் டிஃபராக இருக்கும். நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் உங்களோட பிஎஃப் ஆஃபீஸில் இல்லை உங்களோட கம்பெனி பிஎஃப் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஆர்கிட்ட வந்து நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து கிடைக்கும். இந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட பிஎஃப் ஆஃபீஸில் கொடுக்கறது மூலமாக உங்களோட பேசிக் டீட்டெயிலில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தது அப்படின்னா அதை வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மை வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம். இந்த ஃபார்ம் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களோட பிஎஃப் ஆஃபீஸில் எந்த ஒரு பிஎஃப் ஆஃபீஸில் நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். இந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மை யூஸ் பண்ணி நம்மளோட பேசிக் டீட்டெயில் எதெல்லாம் வந்து மாடிஃபை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபாதர்ஸ் நேம் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா இதை வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஆன்லைனில் எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. உங்களோட ஃபாதர்ஸ் நேமை நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும். இந்த ஃபார்மை யூஸ் பண்ணி தான் உங்களோட ஃபாதர்ஸ் நேம் தப்பாக இருந்தாலோ இல்லை உங்களோட ஃபாதர்ஸ் நேமே கொடுக்காம இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மை யூஸ் பண்ணி உங்களோட ஃபாதர்ஸ் நேமை கரெக்ஷன் பண்ணிக்கலாம். உங்களோட நேமில் வந்து ஏதாவது மிஸ்மேட்ச் இருந்தது, ஏதாவது இனிஷியல் வந்து முன்னாடி இருக்கும், உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து பின்னாடி கொடுத்துருப்பாங்க இனிஷியலாக, இல்லை உங்களோட நேமுக்கு ஸ்பெல்லிங் வந்து தப்பாக கொடுத்துருப்பாங்க, இது மாதிரி கரெக்ஷன் இருந்தது அப்படின்னா இதை வந்து நீங்கள் இந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் மூலமாக நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஆஃப்லைன் மெத்தட் தான். நீங்கள் வந்து இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி உங்களோட பிஎஃப் ஆஃபீஸில் வந்துட்டு உங்களோட ஆதார் கார்டையும் இதோட அட்டாச் பண்ணி, அதாவது ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச் பண்ணி உங்களோட பிஎஃப் ஆஃபீஸில் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கரெக்ஷன் வந்து பண்ணி கொடுப்பாங்க. இதை நீங்கள் ஆன்லைன்லையும் பண்ணிக்கலாம், ஆஃப்லைன்லையும் பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் தான் இந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபாதர்ஸ் நேமில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தது அப்படின்னாலும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். உங்களோட டேட் ஆஃப் ஜாயினிங்கில் ஏதாவது மிஸ்மேட்ச் ஏதாவது தப்பாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாலும் அதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். உங்களோட டேட் ஆஃப் பர்த்தில் வந்துட்டு மந்த்து இயரு இதில் எந்த ஒரு தப்பு இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் நீங்கள் வந்து இந்த ஃபார்மை வந்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் லிவிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் இருந்தது அப்படின்னாலும் அதுவையும் இது மூலமாக நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். அதுக்கெல்லாம் வந்து ப்ராப்பரான டாக்குமெண்ட் கேட்பாங்க. இந்த டேட் ஆஃப் லிவிங் வந்து எப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆகுறீங்க, அந்த டேட்டும் நீங்கள் இன்னொரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுற டேட்டும் சேமாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரும். அப்போது நீங்கள் வந்து இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மை வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஃபார்மை வந்துட்டு நீங்கள் உங்களோட பிஎஃப் ஆஃபீஸ்லையோ இல்லை எந்த ஒரு பிஎஃப் ஆஃபீஸ்லையோ நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட நேமை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் வந்து உங்களோட சேலரி ஸ்லிப்பில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அது மாதிரி அப்படியே நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட யூஏஎன் நம்பரையும் வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. யூஏஎன் நம்பர் வந்து தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களோட யூஏஎன், அதாவது உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டை டேரெக்டாக நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு உங்களோட யூஏஎன் நம்பர் வந்து மெசேஜ் மூலமாக ரிசீவ் ஆகும். அது மூலமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா உங்களோட எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஐடி இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருந்து அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு அது மூலமாகவும் நீங்கள் வந்து உங்களோட யூஏஎனை வந்து ஈஸியாகவே நீங்கள் எடுத்துக்க முடியும். மேக்ஸிமம் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு உங்களோட பிஎஃப் நம்பர் இருந்தாலே போதும். இந்த நம்பரை வச்சு நீங்கள் ஈஸியாகவே உங்களோட யூஏஎனை வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். அப்படி ஆக்டிவேட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த யூஏஎன் வந்து ஒரு மெசேஜாக வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். ரொம்பவே சிம்பிள் தான். இதை பற்றின வீடியோ
வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். அதில் போயிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கரெக்ஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ உங்களோட நேமில் வந்து ஏதாவது மிஸ்டேக் இருந்தது, அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதோட கரெக்டான நேமை வந்துட்டு இதில் வந்து என்ட்ரு பண்ணிக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இனிஷியல் வந்து இல்லாமல் வந்து என்ட்ரு பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இதில் வந்து தவறு. ஸோ அதை வந்து நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், இனிஷியல் இல்லாமல். அதோட கரெக்டான நேம் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலோட வரும். ஸோ அதை வந்து இனிஷியலோட நான் வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதர்ஸ் நேமில் ஏதாவது தவறு இருந்தது அப்படின்னா, ஃபாதர்ஸ் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் என்னோட ஃபாதர்ஸ் நேம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்டாக இப்படி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து நான் தவறு அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணி அதை வந்து இங்கே கரெக்டான நேமை வந்து என்ட்ரு பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வந்து தவறாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து இதை வந்து என்ட்ரு பண்ணால் போதும். உங்களுக்கு உங்களோட ஃபாதர்ஸ் நேமில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஒரு டேஷ் கோடு மட்டும் போட்டு அப்படியே கொடுத்துடலாம். உங்களோட நேமில் மட்டும்தான் மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணால் போதும். நான் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையுமே வந்து என்ட்ரு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர். உங்களோட ஜெண்டரில் வந்துட்டு நீங்கள் மேலாக இருந்து உங்களுக்கு ஃபீமேல் அப்படின்னு வந்து என்ட்ரு பண்ணியிருக்கலாம். ஃபீமேலாக இருந்து உங்களுக்கு மேல் அப்படின்னு வந்து என்ட்ரு பண்ணியிருந்தாலும் அதை வந்து கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னாலும் அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணியிருக்கணும். ராங்காக வந்து எப்படி என்ட்ரு பண்ணியிருக்காங்க, அதாவது ஃபீமேல் அப்படின்னு என்ட்ரு பண்ணியிருக்காங்க. அதோட கரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேல் அப்படிங்கிறத வந்து நான் இங்கே பதிவு பண்ணியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதுலேயும் எந்த ஒரு கரெக்ஷனும் இல்லை அப்படின்னா டேஷ் கோட் போட்டு அப்படியே விட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த். உங்களோட டேட் ஆஃப் பர்த்தில் வந்து ஏதாவது கரெக்ஷன் இருந்தது அப்படின்னா தவறான எப்படி வந்து உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் என்ட்ரு பண்ணியிருக்காங்களோ அதை வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதோட கரெக்டான நேமை, கரெக்டான டேட் ஆஃப் இயரை வந்துட்டு இதில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 2209 அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் என்னோட ஒரிஜினல் வந்து பார்த்தீங்கன்னா 1802 அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ அதை வந்து நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் ஜாயினிங். மேக்ஸிமம் டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் லிவிங் வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. இதுதான் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அதாவது உங்களோட நேம், உங்களோட ஃபாதர்ஸ் நேம், உங்களோட ஜெண்டர், நெக்ஸ்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த். இதில் வந்து ஏதாவது ஒரு கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட ஆஃபீஸில் வந்துட்டு நீங்கள் வந்து கொண்டு போய் சீல் வாங்கணும். ஃபைனலாக வந்து கீழே வந்து உங்களோட நேமை எழுதி இதில் வந்து உங்களோட சிக்னேச்சரை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த ஃபார்மோட உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸையும் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஒரிஜினலையும் வந்து கையில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் நேரடியாக கொண்டு கொடுக்குறதா இருந்தால் உங்களோட ஒரிஜினலை வந்து கையில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா இதை வந்து உங்களோட கம்பெனி ஹெச்ஆர்கிட்ட கொண்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு சீல் வச்சு சைன் பண்ணுவாங்க. சைன் பண்ணி அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டை வந்துட்டு பிஎஃப் ஆஃபீஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. இதோட வந்து உங்களோட சேலரி ஸ்லிப்பில் உள்ள யூஏ நம்பரையும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணனா பண்ணிக்கலாம், இல்லை அது கூட தேவையில்லை. இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டை வந்துட்டு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச் பண்ணி உங்களோட கம்பெனியில் சீல் வாங்கி இதை வந்து பிஎஃப் ஆஃபீஸ்க்கு சென்ட் பண்ணணும். மேக்ஸிமம் நீங்கள் கம்பெனியில் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே போதும். அவங்களே வந்து சீல் வச்சு இதை வந்து உங்களோட பிஎஃப் ஆஃபீஸ்க்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணி இந்த கரெக்ஷன் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த கரெக்ஷனுக்கு நீங்கள் கொடுத்து ஒரு 15லேருந்து 30 நாளைக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மேக்ஸிமம் வந்து கரெக்ஷன் ஆயிரும். இது வந்து கரெக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டை வந்துட்டு உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து கேஒய்சியில் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாகவே வந்து அப்டேட் ஆகும். உங்களுக்கு இதில் வந்து இது மாதிரி ஏதாவது ஒரு கரெக்ஷன் இருந்தது அப்படின்னா உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து உங்களோட ஆதார் கார்டை வந்து லிங்க் பண்ண முடியாது. கேஒய்சியில் வந்து அப்டேட்டும் ஆகவே ஆகாது. உங்களோட ஆதார் கார்டை நீங்கள் அப்டேட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபுல் பிஎஃப் அமௌண்ட்டையும் வந்து நீங்கள் வந்து ஃபுல் பிஎஃப் அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை அட்வான்ஸ் அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு வந்து இந்த ஆதார் கார்டு இல்லாமல் எந்த ஒரு ப்ராசஸுமே நடக்காது. மெயினே ஆதார் கார்டு தான். ஆதார் கார்டு வந்து லிங்க் பண்ணியே ஆகணும். லிங்க் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு இந்த கிளைம் பண்ணுறதோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டில் சம் கரெக்ஷன், அதாவது உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற டீட்டெயிலும் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற டீட்டெயிலும் வந்து மேட்ச் ஆகணும். ஏதாவது மிஸ்மேட்ச் இருந்தது அப்படின்னா இந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்மை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து 2 அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து சென்னை ஆஃபீஸில் வாங்கினேன். எனக்கு வந்து ஆஃபீஸும் சென்னை தான். அதனால் எனக்கு வந்து இதில் எதுவுமே கரெக்ஷன் இல்லாமல் நான் டேரெக்டாக இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் வாங்கும்போது இதில் வந்து உங்களுக்கு டேஷ் கோடு வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிஎஃப் ஆஃபீஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட் நேமை வந்துட்டு இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்படி என்ட்ரு பண்ணலை, அதுலேயே வந்து இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்டோட நேம் இருந்து அப்படின்னா அதில் ஒரு டேஷ் கோடு போட்டுட்டு உங்களோட பிஎஃப் ஆஃபீஸோட டிஸ்ட்ரிக்ட் நேமை வந்து இதில் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து உங்களோட பிஎஃப் ஆஃபீஸில் வந்து நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து சீக்கிரமாகவே கரெக்ஷன் ஆயிரும். உங்களுக்கு வந்து இதில் வேறு எதுவும் டவுட் இருந்தது அப்படின்னா மேக்ஸிமம் நீங்கள் பிஎஃப் ஆஃபீஸில் கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும்.
ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.